நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. சிகரெட்டை விடுங்க, என்ன சிகரெட்டு இப்படி அலைஞ்சிட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டக்கூடாது புருஷன்கிட்ட. நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஜெபிக்க வர்றதில்லை, குடும்ப ஜெபத்துக்கு வர்றதில்லை, திட்டி சண்டை போட்டு பிரச்சனை உண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கிற மாதிரி. என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவருக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு கருத்தாக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். என் கணவர் ரட்சிக்கப்படாததினால் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, நிந்தை அவமானத்தை சகிக்க முடியவில்லை என்று கலங்குகிறீர்களா? கவலை வேண்டாம், உங்கள் கணவர் நிச்சயம் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் கணவரின் தவறை சுட்டிக்காட்டி குற்றப்படுத்தி போதகம் செய்யும் தவறை செய்யாதீர்கள். உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையினால் நிச்சயமாக உங்கள் கணவரை கர்த்தருக்குள் வழிநடத்த முடியும். பிரயாசப்படுங்கள், வெற்றியை காண்பீர்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாற தேவ ஆலோசனை வழங்கி உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். மகிழ்ச்சியான குடும்பம், இதை பற்றி தான் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் கூடிய உறவுகள், ஒரு மனம், ஐக்கியம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்குதா? குடும்பம் உங்களுடைய குட்டி மோட்சமாக இருக்குதா? ஃபேமிலி உங்களுக்கு விருப்பமாக இருக்கா, அல்லது குடும்பத்துக்குள்ளே வரவே விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையும் நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர், துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். அதனால் இன்றைக்கு மனைவிமார்களை குறித்த ஒரு காரியத்தில் ரட்சிக்கப்படாத கணவரை ஆதாயப்படுத்தி கொள்வது எப்படி? முதலாவது, உங்கள் கணவரை ஆண்டவர் ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் நேசிக்கணும். அவர் குடிகாரனாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அவரை வெறுக்கக்கூடாது. அவரை நேசித்து அவருடைய தவறுகளை மன்னித்து நேசித்து ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். நேசிக்கணும். மூன்றாவது ஒரு காரியம் நம்ம தியானிக்க போகிறோம், போதனை செய்யக்கூடாது. சிலர் எப்பவும் புருஷங்கிட்ட இந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இப்படி இருக்கிறனால தான் குடும்பம் விளங்காமல் இருக்குது, அதனால் அப்படி செய்ய, அப்படி திட்டிக்கிட்டே இருந்தால், முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் கணவனுக்கு உங்களோட ஐக்கியப்பட, உங்கள் கூட சர்ச்சுக்கு வரக்கூட விரும்ப மாட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, பைபிள் வாசிங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. இது மாதிரி சிலர் ஊழியக்காரன்ட்டே கூட்டிகிட்டு என் கணவருக்கு சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ல ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? சில மனைவிமார்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்றதுனால அந்த கணவனுடைய இருதயம் மேலும் மேலும் கடினப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கணவரை வச்சுக்கிட்டே உங்களுடைய ஊழியக்காரங்கிட்ட கணவரை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை ஷேர் பண்ணணும், கணவருக்காக ஜெபிக்க சொல்லணும், நம்பிக்கையான ஊழியராக இருக்கணும். இல்லாட்டினா அவரே போய் கணவர்கிட்ட சொல்லிடுவார், உங்கள் மனைவி இப்படிலாம் சொல்கிறாங்க உங்களை பற்றின்னு, பிரச்சனை ஆகிரும். அதனால் அது கண்டவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே பேசக்கூடாது. நம்பிக்கைக்குரிய ஜெபிக்கிறவங்க, உங்களுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யாருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, இது மாதிரி வீட்டில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபிக்க கேட்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் போய் கணவர் ரட்சிக்கப்படல, கணவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறாருன்னு பேசக்கூடாது. இதுதான் நிறைய மனைவிமார்கள் செய்கிற தவறு. அன்றைக்கி ஆத்திரத்தில் பேசிடுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதுங்க. வசனத்தை திருப்பங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளாக இருந்தால், ரட்சிக்கப்படாமல், பைபிள் வாசிக்காமல், செபிக்காமல், வசனத்தை குறித்த அக்கறை இல்லாமல், வசனத்தை கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி வாழ்றவங்களாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி நீங்கள் போய் அவங்களுக்கு டீச் பண்ணாருங்க. அதெல்லாம் கணவர் விரும்ப மாட்டாங்க, எந்த கணவர் விரும்ப மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. வசனம் சொல்கிறத கவனிங்க.
சரி, இப்படிலாம் இருக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சென்னையில் பல்லாவரம் என்கிற இடத்துல ஆனந்தகுமார் என்கிற சகோதரர், இவர் எப்படி அவருடைய மனைவி அவருடைய சாட்சியான வாழ்க்கையினால் ரட்சிக்கப்பட்டார் என்பதை அவரே சொல்கிறார் பாருங்களேன். என்னோடய பேர் ஆனந்த்குமார். நாங்கள் சென்னையில் ஓல்டு பல்லாவரத்தில் வசிக்கிறோம். எனக்கு 2008 திருமணம் ஆச்சு. ஒரு பையன் இருக்கிறான். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இயேசு அறியாத குடும்பத்தை சேர்ந்தேன். என்னுடைய பக்தி ரொம்ப தீவிரமாக இருந்தது. நான் போகாத கோயில் கிடையாது, வழிபடாத சாமியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இல்லை, அவங்க பைக்கில் கூட அந்த சாமியோட ஃபோட்டோ வச்சுட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அது ரொம்ப அந்த தெய்வ வழிபாடு அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் என்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா நல்ல இயேசு அறிஞ்சு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தாங்க. நான் என்ன நினச்சேன், எப்படியாவது அவங்கள நம்ம இதுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இது பண்ணோம். ஒரு நாள் என் மனைவி என்கிட்ட நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்குங்க, வேதம் படிங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் அவங்களோட தனி ஜபத்தில் எனக்காக அவங்க அநேக நாட்கள் அழுது ஜபிச்ச காரியம் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஜபிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி, நமக்காக இவ்வளோ அழுது ஜபிச்சுட்டு இருக்காங்களே, அப்படி சர்ச்சில் என்ன தான் சொல்கிறாங்க, நம்மளை யாரும் மாற்றிட முடியாது, நம்ம தான் திடமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் நான் சர்ச்சுக்கு போனால் அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த சர்ச்சில் கடைசியே ரோல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆராதனை வேளையில் கர்த்தருடைய அது ஒரு பாடல், என்னை மறவா இயேசுநாதா, அந்த பாடல் மூலமாக என் கணவர் தொடப்பட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை அறியாமலே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நம்ம அழுகுறோம், நமக்கு அழுகுற மாதிரி இந்த எதுவுமே எந்த விஷயமே நடக்கலையே, இங்கே எதுக்காக நம்ம அழுகுறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போது ஆண்டவர் என்னை தொட்டு என்னோட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த நொடியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கும் நான் என்னுடைய எல்லா பக்தி வைராகியமான காரியங்களும் விட்டுட்டேன். அன்னிலிருந்து என்னுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவனை ஏற்றுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே ப்ளஸ் தான். சாதாரண ஒரு எலக்ட்ரிஷனாக என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன். வெறும் 4000 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது வெறும் 4000 ரூபாய் தான் சம்பளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜர் அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கிருபை. என் மனைவியோட கண்ணீரோட ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்டு என்ன தன்னுடைய சொந்த பிள்ளையை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். எங்களுக்கு திருமணமாகி 13 வருஷத்தில் இது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினையோ சண்டையோ வந்ததே கிடையாது. சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும், ஆனால் ஒரு 1/2 அன் ஹவர் தான் அது தாங்கும். திரும்ப நானே போயிட்டு சம்டைம்ஸ் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன். அவங்க தவறு செஞ்சாங்கன்னா உடனே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதாவது எதாவது டிமாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், இதுவரையும் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் கேட்டது கிடையாது. ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் பார்த்துட்டு அதை அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணிருக்கிறார். அதை அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இதை நான் நினச்சேங்க, இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஏங்க இது நான் எதிர்பார்த்தேங்க, நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. அது மாதிரி நடந்துருக்குது. அவங்களோட பாசத்துக்கு அளவே. ஏன்னா எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால எனக்கு குளிக்க ஊற்றுறதுலேருந்து, எனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, எனக்கு ஆலயத்துக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து, சமையல்ல இருந்து எல்லா உதவிகளும் என் கணவர் தான் எனக்கு செய்வாங்க. அந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே எல்லா வேலைகளுமே நான் முடிச்சிருவேன். என் கணவரோட உதவியோடு கூட நான் எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கும் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்குது. இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது எங்களுக்கு உலக அளவில் என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது, இந்த காரியங்கள்லாம் அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிகள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை ஆகாரத்துக்கு எவ்வளோ ஜனங்க இந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறாங்கன்னு சொல்லி தெரிய வந்தது. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதனால் எங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி ஒதுக்கி வச்சுட்டு சபை மூலமாக அந்த காணிக்கையை கொடுத்து நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதான் மறுபடியும் சொல்கிறேன், அத்தியாவசியமான செலவுகள் தவிர அனாவசியமான செலவுகள் எங்கள் குடும்பத்தில் இருக்காது. வெளியே கூட பார்த்தா கூட சொல்லுவாங்க, வேணா கஞ்ச மாதிரி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணம் எங்கே போகுது, யாருக்கு உதவியாக இருக்கிறத கர்த்தர் மாத்திரமே அறிவார். அவங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொண்டு என் கையில் கொடுப்பாங்க. 2 பேரும் அதை பிடிச்சு நாங்கள் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு தசம பாகத்தை முதல்ல எடுப்போம். தசம பாகம் எடுக்காம அதில் 1 ரூபா கூட நாங்கள் செலவிட மாட்டோம். தேவனுக்குரியதை அதுக்கு முதலிடம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு தான் எங்கள் குடும்ப காரியங்களுக்கான செலவுகள் எல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். எங்கள் வீட்டில் ஒரு நாளாக நாங்கள் குடும்ப ஜெபத்தை நிறுத்தினதே கிடையாது. எப்போதுமே இரவு 7 to 8 எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும். அந்த டைமில் யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், அந்த நேரம் எங்களுடைய குடும்ப ஜெபம்னு சொல்லிட்டு. ஒரு நாளுமே எந்த சூழ்நிலை, ஒரு ஃபங்க்ஷன்னா கூட குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தை இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணதே கிடையாது.
எங்களுடைய குடும்பம் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, சமாதானமான குடும்பமாக இருப்பதற்கு ஒரே காரணம், எங்கள் வீட்டில் பேச்சை விட ஜெபந்தான் அதிகமாக இருக்கும். எதை பேசினாலுமே அந்த பைபிளை பற்றியோ தேவனுடைய காரியங்களை பற்றி மட்டுமே பேசும். இதுதான் எங்களோட வாழ்க்கையினுடைய சக்ஸஸ்னே சொல்லலாம். அந்த ஜெபந்தான் எங்களை ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை, சமாதானமான குடும்பத்தை, அன்பான குடும்பத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு வழிவாசலை கொடுத்தது. பார்த்தீங்களா, இது ஒரு அனுபவம். 13 வருஷம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கணவர் இயேசுவை அறியாதவர், ரொம்ப பக்தி உள்ளவர். அந்த அவர் சொன்னார் பார்த்தீங்களா, மனைவி ஒரு நாளும் நீங்கள் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி குடும்பம், அது மாதிரிலாம் பேசலை. அதை பற்றியே அவங்க பேசலை பாருங்கள். அது அவருடைய மத நம்பிக்கை வேறு, அதனால அதை பற்றியே பேசலை. சில குடும்பத்தில் அதே பிரச்சனை, மத பிரச்சனை. இது மாதிரி சில மனைவிமார்கள் ரொம்ப வைராக்கியமாக சுவிசேஷம் சொல்கிற மாதிரி புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அதெல்லாம் செய்யாதங்க. நீங்கள் பொறுமையாக சாந்தமாக வாழ்ந்து காண்பீங்க. உங்கள் ஜெபம், உங்களுடைய சாந்தம், உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள். அவங்க ஜெபந்தான் பண்ணாங்க கணவருக்காக. அவங்க அதை பற்றி, அவருடைய மத நம்பிக்கையை பற்றி அவங்க பேசவே இல்லை. இவங்க ஜெபம் பண்ணாங்க கருத்தாக. ஏன்னா கணவன் மனைவி, அவருடைய நம்பிக்கை வேறு, இவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அதை பற்றி பேசினா ஒரு மனம் பாதிக்கப்படும், பிரச்சனை வரும். சிலர் நான் இயேசுக்காக வைராக்கியமாக பேசுகிறேன்னு புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேதத்தின்படி தவறு. நிறைய பேர் அதை மாம்ச வைராக்கியத்திலலாம் அதை செய்யாதங்க. நீங்கள் சாந்தமாக பைபிள் சொல்கிறபடி வாழ்ந்து காண்பீங்க. அந்த சகோதரி பார்த்தீங்களா, அதை பற்றி பேசலை. அவருக்காக பாருங்களேன், மனைவி கூட சர்ச்சைக்கு கோப்படல. இந்த மனைவி இவ்வளோ ஜெபம் பண்ணுறா, எனக்காக அழுகிறா, கண்ணீரோடு ஜெபிக்கிறா. என்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டதில்லை, பேசினதில்லை, குறை பேசினதில்லை. நீங்கள் என்ன அப்படி கும்பிட்றீங்க, இப்படி கும்பிட்றீங்கன்னு மத நம்பிக்கை பற்றி அவங்க எதுவும் பேசலை. ஆனால் எப்படி இவ ஜெபிக்கிறா, என்ன தான் அந்த சர்ச்சில் இருக்கிற பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்தாங்க. அப்போ இயேசு அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த சகோதரியின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து ஒரே ஒரு நாள் ஒரு பாடல் பார்த்தீங்களா, என்னை மறவா இயேசுநாதா சாரோல்டாரோஜம்மா பாடின பாட்டு இன்றைக்கு எவ்வளோ ஆத்மாவை தொடுது பாருங்கள். ஆவியானவர் அதில் தொட்டு இன்றைக்கி பாருங்கள் ரட்சிக்கப்பட்டு எப்படி மாறிட்டாங்க பாருங்கள். குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் பாருங்கள். மனைவி பலவீனம் உள்ளவங்க, கணவர் பாருங்கள் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கிறாங்க. கணவனும் மனைவி 2 பேரும் வேலை செய்தால் வீட்டிலேயே 2 பேரும் ஒன்றா வேலை செய்யணும், சமையலும் ஒன்றா செய்யணும். ஏன்னா மனைவி சம்பளம் தேவை இருக்குல்ல அவங்களுக்கு. மனைவி சம்பளம் வாங்கிட்டு வந்தால் வாங்குறீங்கல்ல, சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் 2 பேரும் பொதுவாக வச்சு ஜெபிக்கணும். அது ஒரு ஆளுக்கு குறையது இல்லை, 2 பேரும் பொதுவாக வச்சு ஜெபிச்சு கர்த்தருக்கு குறையதை எடுத்து வச்சுட்டு குடும்பமாக செலவு செய்யணும். அதனால் புருஷர்கள் அதை புரிந்து கொள்ளணும். அதனால் திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நீங்களுடைய மனைவி தான் குடும்பம். நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு மனைவிக்கு தெரியணும். 2 பேரும் ஒன்றா வைத்து ஜெபம் பண்ணி உங்களுடைய காரியங்களை ஒன்றா தான் செய்யணும். அப்போ தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே தான் மகிழ்ச்சியும் இருக்கும். அதனால் சில குடும்பத்தில் கணவர் வாங்குகிற சம்பளம் மனைவிக்கு தெரியாது, மனைவி வாங்குகிற சம்பளம் கணவருக்கு தெரியாது. நீ வாங்குறது நீ செலவு பண்ணிக்க, நான் வாங்குறேன் நான் செலவு பண்ணி கொள்கிறேன். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? 2 பேரும் ஒன்றுன்னு தானே சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்போது அப்படி தானே ஒப்பு கொடுத்தது, அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்போ 2 பேரும் பிரிஞ்சிருந்தால் என்ன அர்த்தம்? இதுக்கு இடையில தான் உள்ளுக்குள்ளே சில பேரண்ட்ஸ் நுழைஞ்சிருவாங்க. நல்ல ஒரு குடும்பம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு குடும்பம். ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளை, அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ மனைவியானவள் போதனை செஞ்சு புருஷனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதான் வசனம் சொல்கிறது, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த வசனம் நிறைவேறிச்சில்ல. மனைவி போதனை பண்ணாமல் சாட்சியாக வாழ்ந்து ஜெபிச்சதுனால கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்ல. அப்போ நீங்கள் யோசிங்க, அப்போ நம்மளை தான் சரிப்படுத்தணும், நம்மளை தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரியாகவே நான் இருக்கிறேன், மற்றவங்க தான் சரியில்லைன்ற உணர்வில் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை நாமே அழித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா தேவன் அங்கே செயல்படுவதை பார்க்கலாம். சரி, அதனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் இது மாதிரி போதனைலாம் செய்யாதங்க. சென்னையில் சுந்தரம் ஐயான்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ஏசிஏ சர்ச்சு தெரியுமா உங்களுக்கு?
நான் 45 வருஷத்துக்கு முன்னால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை புரசவாக்கத்தில் அவங்க சர்ச்சை நான் போவேன். ஐயாவை நான் பார்த்துருக்குறேன். அவங்க பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அவர் ஒரு நல்ல தெய்வ மனிதர். ஒரு சமயம் நான் அவங்க பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. என்னென்னா, அவங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வருவாங்க. கணவர் ரட்சிக்கப்படலை, அவர் இதை குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அப்படி இருக்கிறவர். இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. கணவருக்கு ஆளெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்படணும்னு பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, கணவர் ரட்சிக்கப்படணும் பாஸ்டர் ஐயா, என் கணவர் சர்ச்சுக்கு வரணும், ஜெபம் பண்ணுங்கன்னு. சரின்னு பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இன்றைக்கி எங்கள் கணவர்கிட்ட பேசுனா அவர் ரட்சிக்கப்படுவார், எங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த அம்மா இவ்வளோ ஜெபம் பண்ணுது கணவருக்காக, இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறது, இவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கணவர் ரட்சிக்கப்படலையே. சரி, நான் வீட்டில் போய் பார்க்கலான்னு. சரி அம்மா, நான் வர்றேன் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா. கணவர் சாயங்காலம் வேலை முடிஞ்சு இத்தனை மணிக்கு வருவாருன்ன உடனே பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் உட்காந்துருந்தா அந்த கணவர் வரல, வேலை முடிச்சுட்டு லேட் ஆகிட்டே இருக்குது. பாஸ்டர் ஐயாவுக்கு நிறையா ஊழியங்கள் இருக்கும்ல, அதனால் சரியம்மா உங்கள் கணவர் இன்றைக்கி இன்னும் வரலையே, சரி நம்ம ஜெபிக்கலாம், இன்னொரு நாள் நான் உங்கள் கணவரை சந்திக்கிறேன்னு சொல்லி சரி ஜெபிக்கலான்னு முழங்கால் படிக்கிட்டாங்க. பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. சரியாயின்னா அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள். அவ்வளோதான். ஆண்டவரே, என் கணவர் குடிகாரனாக இருக்கிறாரு, என் கணவர் என்ன நேசிக்கிறதில்ல, என் குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், என் கணவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, என் கணவர் பாருங்கள் எப்படி உங்களை நம்ப மாட்டேங்கிறாரு, என் மாதிரி என்னை திட்டுறாரு, இத்தனை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கணவரை பற்றி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே வாசித்து ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணி அப்படியே முடிச்சிட்டாங்க. பார்த்தாங்க. பாஸ்டர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாமா, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் செய்வீங்களா? சரி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னாங்களா. இன்னையிலிருந்து உங்கள் கணவருக்காக. அப்போ கேட்டாங்க, நீங்கள் இப்படி ஜெபிக்கிறீங்களா? இப்படி தான். ஆமையா, அவர் உட்காந்துருந்தாலும் இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுவேன்னு, அப்படியாவது உணர்வு வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? சரி ஐயான்னு கேட்டவுடனே, இன்னையிலிருந்து உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாது. அதான் முதல் ஆலோசனை. கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாது. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படனு நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபமே பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணுயா? அவர் குடிச்சிட்டு வந்தாலும் லேட்டாக வந்தாலும் வந்த உடனே அன்பாக கை கழுவ தண்ணி கொடுங்க, காஃபி கொடுங்க, இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு என்ன சமைச்சு தரட்டும்னு சூடாக சமைச்சு அன்பாக நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு பரிமாறணும். அவருக்கு எல்லா சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு போகக்கூடாது, கூட இருந்து சாப்பாடு கொடுத்து கை கழுவ தண்ணி கொடுத்து அன்பாக எல்லாம் கவனிக்கணும். சரி ஐயா, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிற ஐயா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் ஐயா போயிட்டாங்க. சில வாரங்கள் கழித்தது, 2-3 வாரம் கழித்தது. ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சிட்டு பாஸ்டர் எல்லாம் ஜெபிக்கும் போது இந்த அம்மா வர்றாங்க. கணவரோடு வர்றாங்க. கணவரையும் கூட்டிகிட்டு ஐயா இதான் என் கணவர் ஐயா, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே? அப்போ இல்லை இவர் தான் கணவர், சர்ச்சுக்கெல்லாம் வர்றாருன்னொன்னே அந்த பாஸ்டர் ஐயா அந்த கணவர்கிட்ட பேசினாங்க. அந்த கணவர் சொன்னார், ஐயா நான் இவ்வளோ நாள் உங்கள் சர்ச்சுக்கு வரல, இந்த இயேசுவை நம்பலை, இயேசுவை தேடலை. காரணம் என்னென்னா என் மனைவி தான் ஐயா. அவள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாள், குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள், என்னை வயதுக்கிட்டே இருப்பாள். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணால் கூட என்னை திட்டி இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுவாள். அதனால் பார்த்தேன், நம்புகிற கடவுளும் எனக்கு வேண்டாம், போகிற சபையும் எனக்கு வேண்டாம், நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன் கூப்பிடுவா, நான் வரல, நீயே எப்படி இருக்க, உங்கள் சர்ச்சு எப்படி இருக்கும், உங்கள் கடவுள் எப்படி இருப்பார், நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்களாம் ஐயா, நீங்கள் வந்த பிறகு மாறிட்டா, முன்னால் இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப அன்பாக இருக்கிறா, என்னை இப்போ திட்டுறதில்லை, என்னை மரியாதை குறைவாக பேசுகிறதில்லை, நான் குடிச்சிட்டு வந்தால் கூட என்னை அன்பாக கவனித்து பக்கத்தில் உட்காந்து சாப்பாடெலாம் கொடுத்துக்கு முன்னால் தூக்கி அப்படி போட்டு சாப்பிடு அப்படின்னு போயிடுவா. இப்போ பக்கத்தில் உட்காந்து என்னை உபசரிக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாளாக என்ன நடந்துச்சு உனக்கு, என்ன நீ இப்படிலாம் திட்டுவே, இப்படி மாறிட்டேன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், எங்கள் பாஸ்டர் ஐயா ஒரு நாள் வந்திருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நீ இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, கணவர்கிட்ட இப்படிலாம் அன்பாக நடந்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க, அதன்படி செய்கிறேன். அப்போ நான் அறிந்து கொண்டேன், அப்போ இந்த பாஸ்டர் ஐயா உண்மையான கடவுளுடைய மனுஷன், இந்த சபை உண்மையான கடவுளுடைய சபை,
அப்போ அவர் இந்த பாஸ்தரையாவே இப்படி இருந்தால் அந்த கடவுள் எப்படி இருப்பார், அதனால நானும் சர்ச்சுக்கு வரணும்னு நானே வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அந்த மனைவி அவங்க நடக்கையில் மாற்றம் காண்பித்து அவங்க சாட்சியாக வாழ்ந்த உடனே ஆண்டவர் கணவனை தொடுகிறார். இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவர் தொட்டு, இந்த வசனம்தான், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்பதாக வேற ரொம்ப அழகாக சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, சிகரெட்டை விடுங்க, என்ன சிகரெட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டக்கூடாது புருஷன்கிட்ட. நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஜெபிக்க வர்றதில்லை, குடும்ப ஜெபத்துக்கு வர்றதில்லை, திட்டி சண்டை போட்டு பிரச்சனை உள்ள நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கிற மாதிரி. இல்லை, தப்பு. நீங்கள் வசனத்தை கவனமாக பாருங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, உங்கள் நடக்கையை பார்க்கணும், நீங்கள் கற்புள்ள உங்கள் நடக்கை அதை பார்த்து போதனையின்றி, பார்த்தீங்களா, நீங்கள் போதிக்கக்கூடாது, நம்மகிட்ட சண்டை போடாதுங்க. அதனால் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லும்போது கூட ஆண்டவருக்கு இந்த அற்புதம் செய்தார், என் கணவர் ரட்சிக்கப்படல, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சர்ச்சில் கூட சாட்சி சொல்லக்கூடாது. அவங்க கணவர் வராட்டால் கூட நீங்கள் அவங்க கணவர் ரட்சிக்கப்படல, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சாட்சி சொல்லக்கூடாது. உடனே நீங்கள் வர்றதுக்குள்ளே அவங்க சர்ச்சிலே அந்த மாதிரி ஊழியம் செய்கிற சில விசுவாசி இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செய்தி புருஷனுக்கு போயிடும், உன் மனைவி சபையில் உன்னை பற்றி இப்படி சொல்கிறா அப்படின்னு. உங்கள் பக்கத்தில் இருக்க விசுவாசியே அதை செய்வாங்க. அப்படி ஒரு விசுவாசி கூட்டம் சபையில் இருக்கும். உடனே நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே புருஷன் என்னை பற்றி என்ன சொன்ன நீ சபையில் போய் அப்படிலாம் சொல்லி, தயவுசெய்து அது மாதிரி பிரச்சனை உண்டாக்குற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் இது மாதிரி கணவரை பற்றி சாட்சி சொல்லணுன்னு அப்படி சபையில் நடுவில் சொல்லாதுங்க. ஊழியர்கள் மத்தியிலையும் உங்கள் கணவரை வச்சுக்கிட்டே, என் கணவர் ரட்சிக்கப்படல, அப்படி பண்ணுறார் இது கூட சொல்லுங்கள் அப்படி பேசாதங்க, அது தப்பு. அது ஒருவேளை நீங்கள் கணவரை பற்றி ஒரு பாரம் சொல்லணுன்னா அவர் இல்லாத டைம் தனியாக, ஐயா என் கணவருக்காக ஜெபிச்சுக்கிடுங்க, இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது ஐயா, அவர் மாறணும் அப்படின்னு. அதுவும் நல்ல ஊழியரை பார்த்து நல்ல ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்ட சொன்னீங்க, அவர் போய் ஊரெல்லாம் சொல்லிடுவார், தெரியுமா அந்த அம்மா கணவரை பற்றி இப்படி பேசுது சொல்லி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகிரும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நீ அதனால தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியனமாக இதை செஞ்சிடக்கூடாது, சரியா? அப்போ போதனை செய்யக்கூடாது. 4வது ஜெபிக்கணும். கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை வைத்து தான் தேவன் கிரியை செய்வார். என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவருக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு கருத்தாக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நிறைய மனைவிமாருடைய பிரச்சனை என்ன, கணவனுடைய இந்த தவறுகளை குறைகளை பெருசுபடுத்தி பேசி 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 நியாயப்படுத்தி, தான் காரியம் நியாயப்படுத்தி பேசி எல்லாருக்கும் அவங்க ஒரு மேலே வெறுப்பை உண்டாக்கிடுறாங்க. ஏன்னா தான் சரியாக இருக்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்கு புருஷன் மேலே உள்ள குறைகளை மட்டும் சொல்லி 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 எல்லா இடத்துலையும் பேசி, குடும்பத்தார், உறவுகள், நண்பர்கள் எல்லா இடத்துலையும் அதை கேள்விப்பட்டோடனே புருஷனுக்கு மனைவி மேலே வெறுப்பு தான் வரும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போது நீங்கள் கணவர் ரட்சிக்க பண்ணி ஜெபம்லாம் பண்ணுறேன்றீங்க, என்ன ஜெபம்? எல்லாரையும் பற்றி தப்பாக சொல்லிவிட்டு, புருஷனை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் தப்பாக பேசிட்டு, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஜெபம் பண்ணுவது மாய்மாலமான ஜெபமாக கூட இருக்கலாம். பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணுறீங்க. உண்மையாக அவங்க கணவரை நேசிக்கிறீங்களா? அவருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, இயேசு அவருக்காய் மரித்திருக்கிறார், அவரும் ரட்சிக்கப்பட்ட பல்லவத்துக்கு வரணுன்ற ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் பாதிக்கப்பட்டது உண்மைதான், அவரால் உங்கள் லைஃப் பாதிக்கப்பட்டுச்சு, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள், கஷ்டங்கள், அவமான, நிந்தை. மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னித்து அவங்கள நேசிங்க என்பதாக ஆண்டவர் சொல்கிறார்ல, அப்படி மன்னிச்சிருங்க. மன்னித்து அவரை நேசித்து ஜெபிச்சிங்கன்னா கட்டாய ஆண்டவர் தொடுவார், மாறுவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பம் நீ வரும்போது கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவங்க, அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள், பேரன் பேத்திகள், இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம்.
அதில் பாருங்கள், சில சமயத்தில் வாக்குவாதம், சண்டை, பிரிவினை பெரிய யுத்தமாய் மாறிவிடுகிற சின்ன பிரச்சனை, அது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி டைவர்ஸ் என்ற வார்த்தை வரைக்கும் வந்துடும். நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தி 15-20 வருஷம் ஆன பிறகும் ஒரு இவ்வளோண்டு சின்ன காரியத்தை பெருசாக்கி அது வாக்குவாதமாக வந்து ஒரு வாழ முடியாதுன்ற காரியம் வந்துடும். எவ்வளோ தவறு இல்லை, அதுக்கு இடம் கூடாதுங்க. அதனால் இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த மாதிரி வாக்குவாதம், சண்டை, பிரிவினை, கசப்புகள், காயங்களை ஏற்படுத்துகிற காரியம் எங்கள் வீட்டில் வேண்டாம். நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக மன்னிக்க ஐக்கியமாக இருக்க உதவி செய்யன்னு ஜெபிங்க. ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குதா? ஜெபம் பண்ணிவிட்டு உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடணும். குடும்பம்னா சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதம் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு போயிடலாம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன், எங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஐக்கிய, மகிழ்ச்சி காணப்பட நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சி மூலம் என்னோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். விவாதத்துக்கு நாங்கள் இடம் கொடாமல், சண்டைக்கு இடம் கொடாமல், எங்கள் வீட்டுக்குள்ளே அது மாதிரி சத்தங்கள் உண்டாகாமல் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க, விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த சண்டைகள், பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவ சமாதானம் எப்போது எங்களுடைய குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும், குழப்பங்கள் தீரட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன காரியத்தில் குறைவு காணப்பட்டு என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, நிறைவாக்குங்கன்னு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அதில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியின் மூலம் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.